வணக்கம் வீவர்ஸ். உடலுக்கு வலிமையும் எலும்புகளுக்கு உறுதியையும் தரும் கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். ஏலக்காய் 3, சுக்கு சிறு துண்டு எடுத்துக்கணும். அடுப்பில் வாணலியை வைத்து உளுந்து வறுக்கணும். மிதமான தீயில் வறுக்கவும். கருப்பு உளுந்து என்பதால் கலர் மாறுவது தெரியாது. ரொம்ப வறுத்தாலும் கருகிடும். ஆகையால் வாசனை வரும் அளவு அல்லது கை வைத்தால் நன்கு சூடேறிய அளவு வறுக்கவும். பின் ஒரு தட்டில் சேர்த்து ஆறவிடவும். ஆறிய பின் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து அரைக்கவும். மாவை ஜலித்து கொள்ளவும். கிண்ணத்தில் சேர்க்கவும். பின் 3/4 கப் சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கவும். அதையும் உளுந்து மாவுடன் சேர்க்கவும். வறுத்து மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். 1/2 கிலோ அல்லது 1 கிலோ அளவு அரைத்து ஜலித்து வைத்து கொண்டால் தேவைப்படும் போது செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவு அல்லது 50 கிராம் நெய் சேர்த்து சூடுபடுத்தணும். நெய்யை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கலக்கணும். கையில் லட்டு பிடிக்கும் அளவு நெய்யை சேர்க்க வேண்டும். பின் லட்டு பிடிக்க வேண்டும். கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, அயன் அதிகம் உள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். உடல் எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் வலிமை அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் குழந்தைகளுக்கு அடிக்கடி செய்து தரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.